வெல்கம் டு குமாரிஸ் டியூஷன். இன்றைக்கி டியூஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம 10வது கணித பாடத்தில் இயல் 1ல் பயிற்சி 1.3ல் 7வது கணக்கு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், 24 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுர வடிவ துண்டிலிருந்து 4 மூலைகளிலும் சம அளவுள்ள சதுரங்களை வெட்டி படத்தில் உள்ளவாறு மேற்புறம் திறந்த ஒரு பெட்டி செய்யப்படுகிறது. இந்த பெட்டியின் கன அளவு V எனில் Vஐ எக்ஸின் சார்பாக குறிப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சதுர வடிவ துண்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சதுரம்னா என்ன செய்யணும்? 4 பக்கமும் சமமாக இருக்கிறதா சதுரம். அப்போ இதில் இருந்து என்ன பண்ணுறாங்களா, இந்த காட்டியிருக்காங்க இல்லையா, இந்த பகுதியை வெட்டி எடுத்திருக்காங்க. இந்த 4 பகுதி வெட்டி எடுத்துருக்காங்க. அவங்களே கொடுத்துருக்காங்க. இதோட நீளம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 24 சென்டிமீட்டர் அளவுள்ள பக்க அளவு. அப்போ இது 24னா இது 24, இது 24, இது 24. நீளம் என்னது, அகலம் எல்லாமே 24 சென்டிமீட்டர். இதில் பார்த்தீங்கன்னா இதை வெட்டி எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ இது தெரியாத பாகத்தை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இது இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. அப்போ இது ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ், 2x. அப்போ 24லேருந்து நம்ம 2xஐ மைனஸ் பண்ணணும். அப்படின்னா தானே நமக்கு இதோட நீளம் வரும். அதே மாதிரி தான் அகலம். இங்கிட்ட ஒரு எக்ஸ், இங்கிட்ட ஒரு எக்ஸ். அதே மாதிரி தான் இங்கிட்ட ஒரு எக்ஸ், இங்கிட்ட ஒரு எக்ஸ் வருதா. இது நமக்கு இப்போ அதோட நீளம் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ என்னது, 24லேருந்து 2xஐ நினச்சினோம் மைனஸ் பண்ணணும். அப்போ நீளம் 24 மைனஸ் 2x. அகலம் என்னது, 24 மைனஸ் 2x. இதில் கன அளவுன்னு கேட்டிருக்காங்களா. அப்போ உயரம் நமக்கு வேணும் இல்லையா. உயரம் என்ன வரும்னா, இந்த வெட்டி எடுத்துருக்காங்களா, இதை தானே இப்படி உயரம் அப்படி மடிக்கிறப்ப இந்த மாதிரி ஓப்பனாக ஒரு பாக்ஸ் வரணுமா, திறந்த மாதிரி ஒரு பெட்டி. அப்போ இதோட உயரம் என்ன இருக்கும், எக்ஸ். இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது 24 மைனஸ் 2x. இது எக்ஸ். இந்த உயரம் எக்ஸ். அப்போ இது ஒரு பக்கம் 24 மைனஸ் 2xனா நமக்கு 4 பக்கமே ஈக்குவல் சதுரம் அப்படிங்கிறதுனால. இப்போ இது புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம என்ன பண்ணிடலாம், கணக்கு செஞ்சிடலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன அளவு கேட்டிருக்காங்க. கன அளவு அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா நமக்கு என்னது, நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். அந்த 3 வேல்யூவை நம்ம மல்டிபிள் பண்ணி போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். வாங்க இந்த கணக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பெட்டியோட நீளம் எழுதிக்கலாமா. நீளம் அப்படிங்கிறது எவ்வளவு நமக்கு, 24 மைனஸ் 2x சென்டிமீட்டர். அகலமும் அதே தான். அகலம் அப்படிங்கிறது என்னது, 24 மைனஸ் 2x சென்டிமீட்டர். உயரம் h எவ்வளோ இருக்கு, x சென்டிமீட்டர். சரியா? இதை 3ஐயும் பெருக்கிறோம்னா தான் கன அளவு. கன அளவு அப்படிங்கிறது L இன்ட்டு V இன்ட்டு h. அப்போ என்ன பண்ணணும், லென்த் நமக்கு எவ்வளவு, நீளம் 24 மைனஸ் 2x இன்ட்டு 24 மைனஸ் 2x இன்ட்டு ஹச்சுங்கிறது என்னது நமக்கு எக்ஸ். அந்த எக்ஸ் இங்கே வச்சுருக்கோம். சரியா? அடுத்து என்ன பண்ணணும், இந்த 24 வச்சு இதை 2ஐயும் பெருக்கணும். இந்த 2xஐ வச்சு இதை 2ஐயும் பெருக்கணும். இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். அடுத்த ஸ்டெப்ஸில் அதை எழுதியிருக்கோம். 24 வச்சு இந்த 24 மைனஸ் 2xஐ பெருக்கிறோம். அடுத்து மைனஸ் 2xஐ வச்சு இந்த 24 மைனஸ் 2xஐ பெருக்கிறோம். அந்த எக்ஸ் இருக்குது, இன்ட்டு எக்ஸ் எழுதிக்கிறோம். இப்போ இதை வச்சு நம்ம பெருக்கிறப்ப 24 பெருக்கணும் 576 வரும். அடுத்து 24ஐயும் மைனஸ் 2xஐயும் பெருக்கணும் மைனஸ் 48x வரும். அடுத்து இந்த மைனஸ் 2xஐ வச்சு இந்த 24 பெருக்கணும்னா மைனஸ் 48x வரும். இந்த மைனஸ் 2xஐயும் மைனஸ் 2xஐயும் பெருக்கணும்னா ப்ளஸ் 4x² வரும் இன்ட்டு எக்ஸ். அடுத்த ஸ்டெப்ஸில் என்ன பண்ணுறோன்னா, இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, அது 2ஐயும் நம்ம சேர்த்து எழுதிக்கிறோம். அப்போ 576 இந்த மைனஸ் 48x மைனஸ் 48xையும் சேர்த்தா நமக்கு என்ன வரும், மைனஸ் 96x வரும். அடுத்து ப்ளஸ் 4x². வெளியில் எக்ஸ் இருக்குது. இந்த நீ என்ன பண்ணணும், இந்த எக்ஸை வச்சு உள்ளதெல்லாம் பெருக்கணும். அப்போது 576 இன்ட்டு எக்ஸ்னா 576x மைனஸ் 96xஐயும் நம்ம பெருக்கணும்னா என்ன வரும், 96x² வரும். அடுத்து ப்ளஸ் 4x² எக்ஸையும் நம்ம பெருக்கணும்னா 4x³ வரும். சரியா? இப்போ இதை ஆர்டர் வைஸில் நம்ம எழுதிடலாம். அப்போ அடுக்கு அதிகமாக உள்ளதை ஃபர்ஸ்ட்டில் எழுதுவோமா. அப்போ 4x³ மைனஸ் 96x² ப்ளஸ் 576x சென்டிமீட்டர். இதுதான் நமக்கு என்னது, நம்மளோட கன அளவு. பயிற்சி 1.3ல் 8வது கணக்கு பாருங்கள். f என்ற சார்பு f ஆஃப் x அப்படிங்கிறது என்னதான், நமக்கு 3 மைனஸ் 2x என வரையறுக்கப்படுகிறது. f ஆஃப் x² அப்படிங்கிறது f ஆஃப் x த ஹோல் ஸ்கொயர் சமம் சொல்கிறாங்க. எனில் எக்ஸை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? நம்ம
கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்குவோமா. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்னது 3 - 2xன்னு கொடுத்துருக்காங்க, அதை எழுதியிருக்கோம். அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது என்னென்னா இந்த எக்ஸ் வர்ற இடத்துல ஸ்கொயர் போடணும். அப்போ 3 - 2x ஸ்கொயர்டு அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூக்கு ஃபுல்லாமே என்ன பண்ணணும், ஸ்கொயர் போடணும். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3 - 2x கொடுத்துருக்காங்களா, அதுக்கு ஃபுல்லாக நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ இது என்ன ஃபார்முலாவில் இருக்குன்னா a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா. அது நம்ம விரித்து எழுதணும்னா எப்படி எழுதுவோம், a - b த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர்டு - 2ab + b ஸ்கொயர். நீங்கள் கணக்கு செய்கிறப்ப பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபார்முலா இதை வந்து ஏல இது சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னு எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குழப்பாமல் இருக்கும். அப்போ ஏங்கிற இடத்துல நம்ம என்ன போடணும்னா 3 போடணும், பிங்கிற இடத்துல 2x அப்படிங்கிறத போடணும். இப்போ a ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர்டு 3ஓட ஸ்கொயர் -2 ab ஏங்கிற இடத்துல 3 போடணும், பிங்கிற இடத்துல 2x போடணும். சரியா. அடுத்து b ஸ்கொயர்னா 2x ஸ்கொயர்டு. இதை சுருக்கணும்னா என்ன வரும், 3 × 3 3 ஸ்கொயர்னா 9. அடுத்து இதை பெருக்கணும்னா 2 3 பெருக்கணும்னா 6 வரும், 6 2 12, அப்போ -12x. இதை வந்து ஸ்கொயர் பண்ண என்ன வரும், 2 2 4 4, இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் வரும், அப்போ 4x ஸ்கொயர் அப்படின்னு வரும். இந்த சுருக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதை இந்த சைடு எழுதிக்கும், இதான் இதோட வேல்யூ. சரியா. அடுத்து நமக்கு கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்களா, அதை எழுதிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு வேல்யூ என்ன, 3 - 2x ஸ்கொயர், அதை எழுதிக்கோங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், அதோட வேல்யூ என்னவோ அதை எழுதிக்கட்டணும். சரியா. ஏன்னா இது 2 சமம்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 4x ஸ்கொயர் இந்த சைடு அப்படியே இது வந்து அப்படியே இந்த ஸ்டெப்பு வந்து இது இங்கிட்டும் எழுதியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையுமே ஒரு சைடு கொண்டு வந்துட்டு ஈக்குவல் 0 போட்டுறோம். ஏன்னா அது ஈக்குவல் தானே, அதனால் எல்லாத்தையுமே ஒரு சைடு கொண்டு வரப்போ 4x ஸ்கொயர்டு - 12x + 9, இந்த +3 இங்கிட்ட வந்துச்சுன்னா -3 ஆகும், இந்த -2x ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சுன்னா +2x ஸ்கொயர் ஆகும், ஈக்குவல் 0. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுவோம். அது எப்படின்னா ஸ்கொயர் உள்ளதெல்லாம் சேர்த்துக்குவோம். இது 4x ஸ்கொயர் இருக்குது, இது 2x ஸ்கொயர் இருக்குது, இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு 6x ஸ்கொயர்டு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 12 -12x இருக்குது, இது வந்து 9 - 3ன்னா நமக்கு என்ன வரும், +6 = 0. இதில் பார்த்திங்கன்னா 6 12 6ன்னு இருக்கா, அப்போ அதை என்ன பண்ணணும், 6ஆல் வகுக்கணும். 6ஆல் வகுக்கிறோம், வகுத்தா நமக்கு என்ன வரும், x ஸ்கொயர்ட் -2x + 1 = 0. இந்த இடம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா காரணிப்படுத்தினா தான் நமக்கு x கண்டுபிடிக்க முடியும். அதாவது நமக்கு என்ன பண்ணணும், பெருக்குனா நமக்கு 1 வரணும், +1 வரணும், கூட்டுனா நமக்கு -2 வரணும். அப்படின்னா என்ன நம்பர் அப்படின்னா -1 -1 -× ப்ளஸ் ஆயிருமா, அப்போ 1 × 1 1. இப்போ பெருக்குனா நமக்கு +1 வந்துடுதா, கூட்டுறன்னு பார்த்துக்கோங்க. -1 -1 கூட்டினா என்ன வரும், -2 வரும். அப்போ இதுக்கு என்னது, x - 1 × x - 1 = 0. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னது, x = x தானே காண்கன்னு கொடுத்துருக்காங்க, x = 1. இதுதான் இதோட ஆன்சர். பயிற்சி 1.3ல் 9வது கணக்கு பாருங்கள். ஒரு விமானம் 500 km/மணி வேகத்தில் பறக்கிறது. விமானம் d தொலைவு டிஸ்டன்ஸ் செல்வதற்கு ஆகும் காலத்தை t, அதாவது டைம் சார்பாக வெளிப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா. என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாமா. வேகம் கொடுத்துருக்காங்க, வேகம் எவ்வளோவா, 500 km கொடுத்துருக்காங்க. தொலைவு என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ்னே கொடுத்துருக்காங்க. நேரம் டைம் t. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், விமானம் t தொலைவு செல்வதற்கு, தொலைவு தானே, அப்போ தொலைவுக்கு ஃபார்முலா என்ன, தொலைவு = வேகம் × நேரம். இது ரெண்டையும் நம்ம பெருக்கினாலே நமக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். அப்போ d = என்னது, வேகம் வந்து நமக்கு 500 × டைம் t இது கொடுத்துருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸ் d = இது ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும், 500t. இதுதான் இதோட ஆன்சர்.